ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தை ஸ்தாபிக்க பரிந்துரை என்பதாக வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்திலிருந்து செய்திக்கு தலைப்பினை வழங்கியிருக்கிறது. ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடம் ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தர கட்டமைப்புகள் பரிசீலனை செய்யப்படுகின்றன. தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹாரினி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். பார்லிமெண்டத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் பொழுது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் பதிலளிக்கையில் இலங்கையில் கொழும்பு பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம் ஆகிய 4 அரசியல் பல்கலைக்கழகங்களில் ஊடாக சட்டமானி பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது. 2020 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 740 பேரும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் 197 பேரும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 212 பேரும், திறந்த பல்கலைக்கழகத்தில் 1625 பேரும் சட்டமானி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தை ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்டு தற்பொழுது தரவு கட்டமைப்புகள் மீளாய்வு செய்யப்படுகிறது. வெகு விரைவில் புதிய சட்டப்பீடம் ஸ்தாபிக்கப்படும். சட்டக்கல்லூரி கல்வி அமைச்சினுடைய விடயதானத்துக்குள் உள்ளடங்காது. சட்ட கல்லூரி சுயாதீன முறையில் செயற்படுகிறது. ஒரு சில தனியார் நிறுவனங்கள் எவ்விதமான கொள்கை மற்றும் கண்காணிப்பு இல்லாமல் செயற்படுகின்றன. எனவே பட்டங்களும் வழங்கப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு செயற்படும் நிறுவனங்கள் தொடர்பில் உயர் கல்வி அமைச்சு மட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்பதான விடயத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் உரையாற்றுகின்ற பொழுது முக்கியமான ஒரு விடயமாக குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.